இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆதார் துறையிலேருந்து பயிற்சி வந்திருக்குது. இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பின் கூட நாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் துறையில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான காலியிடம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த ஆதார் துறையோட ஹெட் ஆஃபீஸ் அவங்க தான் பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படிலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் முழு வீடியோ பார்த்திங்கன்னா பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய பசங்களாக இருக்கும், இல்லை உங்கள் ரிலேட்டிவாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிங்க பார்த்திங்கன்னா படிச்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்டர்ன்ஷிப்பு. இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பயிற்சி விண்ணப்பப்படுவேன். கீழே உள்ள விவரங்களை நிரப்பி புகைப்படத்துடன் கூடிய சிவியை மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா மெயில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இளங்கலை வடிவமைப்பு அல்லது முதுகலை வடிவமைப்பு வேட்பாளராக இருந்தால் விண்ணப்பிக்கிறீங்களென்றால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இணைப்பையும் பார்த்திங்கன்னா அஞ்சல் சேர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமானது. நீங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுதான் முக்கியம். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் செலக்ட் ஆனீங்களா, உங்களை பார்த்திங்கன்னா மெயில் மூலிமா கான்டாக்ட் பண்ணாங்க. நேம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேம் போட்டுங்க. நான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் செந்தில்குமார்னு சொல்லி போட்டிருக்கேன். முகவரி பார்த்திங்கன்னா சேலங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் போட்டுக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை பெயர் கேட்டிருக்காங்க. தந்தை பெயர் பார்த்திங்கன்னா கணேசன் நான் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்தோ மார்க் ஷீட்டில் இருக்குது அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டுங்க. நான் 1/6/1995 நான் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. இந்த கல்வி தகுதி பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. வடிவமைப்பு இளங்கலை, புள்ளியியல் கணித அறிவியல் இளங்கலை பட்டா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா முதுகலை பட்டா, மேலாண்மை எம்பிஏ படிச்சிருந்தாலும் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா பிஇங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா காலேஜில் பார்த்திங்கன்னா எப்போ சேர்ந்த தேதி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நான் பார்த்திங்கன்னா 20/6/2023 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னுங்க நீங்கள் எதில் ஜாயின் பண்ணீங்களோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். காலேஜுங்கிறது பார்த்திங்கன்னா ஏவிஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. பல்கலைக்கழகத்தின் பெயர் அண்ணா யூனிவர்சிட்டின்னு நான் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குதுன்னு நான் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கல்லூரியின் நிலை பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த கல்லூரியின் நிலை பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நான் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா பாடநெறி நிலை பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, இல்லை பார்த்திங்கன்னா படிப்பு முடிச்சு 6 மாதம் ஆகுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா முடிச்சிக்கிறேன், இப்போ ஏப்ரலில் முடிச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 6 மாதம் இந்த கொடுத்துங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் 3rd இயர் வரேன், இப்போ தான் 4th இயர் பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி நீங்கள் பார்த்திங்கன்னா சொன்னீங்களா, நீங்கள் பின்தொடர்றதை கொடுத்துக்கலாம் படிச்சுட்டு இருக்கிறேன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு முதுகலை பட்டம் பெற்ற மாதம் ஆண்டுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் முடிப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 30/4/2025 நான் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்துங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்களா அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஆண்டு படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்திங்கன்னா 4ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு நான் பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் கேட்குறாங்க. செமஸ்டர் பார்த்திங்கன்னா எத்தனாவது செமஸ்டர்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 9வது செமஸ்டர்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கிளிக் பண்ணிங்களா உங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் செமஸ்டராக இப்போ என்ன படிச்சுருக்கிறீங்களோ ஓவரால் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நான் பார்த்திங்கன்னா 70% சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் ஒரு ஸ்கில் செட்டுன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ள பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னங்கிறது இதில் பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்கில் தெரியும்னு பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் எத்தனை அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துங்க. நான் 10ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா 6 வாரம் செய்கிறீங்களா, இல்லை 3 மந்த்தால் 6 மந்த்தாக எவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்திங்கன்னா 6 மந்த்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள், அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் 6 கூட கொடுத்துக்கலாம்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஜூலையில் பண்ணுறீங்களா இல்லை ஆகஸ்ட்டா இல்லை செப்டம்பர் 2025 அந்த 3 மாதத்துக்குள்ளே ஜாயின் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சுருக்கிறீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு பி இண்டியன் யுடைப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபார்மேட் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்ட் பண்ணிங்களா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புவாங்க. அப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணாங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எங்கே ஜாயின் பண்ண என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவாக உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பயனாடிட்டோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.